கொலோசையர் முன்னுரை. கொலோசே பட்டணம் பிரிகியா மாகாணத்தில் உள்ளது. இது லவோதிக்கேயா, எராப்போலி ஆகிய பட்டணங்களுக்கு அருகாமையில் உள்ளது. இவ்விரண்டு பட்டணங்களும் கொலோசையர் 4:13 வசனத்தில் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த பட்டணங்கள் எல்லாம் அழிந்து தரைமட்டமாயிற்று. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பூமியில் புதைந்திருக்கிற இந்த பட்டணத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். இந்த பட்டணத்தை பற்றிய செய்திகள், பசுமையான நினைவுகள் ஆகியவையெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. கொலோசே பட்டணத்தார் மத்தியில் யூத மார்க்கத்தை சேர்ந்த கள்ள போதகர்கள் சத்தியத்தை புரட்டுகிறார்கள். இவர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்துவின் கிருபையை மறுதலிக்கிறார்கள். இவர்களை குறித்து கொலோசையர்கள் எச்சரிப்போடு இருக்க வேண்டும் என்னும் நோக்கத்தோடு பவுல் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். கொலோசையர்கள் தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறார்கள். பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது அவர் ரோமாபுரியில் உள்ள சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். அவருடைய சரீரம்தான் கட்டப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சிறைச்சாலையால் கட்டி வைக்க முடியவில்லை. பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்தாலும் அங்கு அவர் சும்மா இருக்கவில்லை. விசுவாசிகளுக்கு நிரூபங்களை எழுதி கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார். பவுல் இதுவரையிலும் கொலோசே பட்டணத்திற்கு போனதில்லை. கொலோசே சபையில் உள்ள விசுவாசிகளை பவுல் இன்னும் பார்த்ததில்லை. ஆனாலும் பவுல் அவர்களுக்கு நிருபம் எழுதுகிறார். இந்த நிருபத்தை போலவே பவுல் ரோமாபுரியாரை பார்க்காமலேயே அவர்களுக்கும் நிருபம் எழுதியிருக்கிறார். கொலோசே பட்டணத்தில் ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. பவுலுடைய ஊழியத்தின் மூலமாய் இந்த சபை ஸ்தாபிக்கப்படவில்லை. எப்பாப்பிராவினுடைய ஊழியத்தின் மூலமாய் இங்கு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதியார் மத்தியில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்குமாறு பவுல் எப்பாப்பிராவை அனுப்பியிருந்தார். கொலோசே பட்டணத்தில் உள்ள சபை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அக்காலத்தில் இருந்த மற்ற சபைகளை விட கொலோசே சபை விசுவாசிகளுடைய எண்ணிக்கையில் அதிகரித்திருந்தது. பவுலை போல எப்பாப்பிரா பிரசித்தி பெற்ற ஊழியர் அல்ல, சாதாரண ஊழியர்தான். அதிகமாக விளம்பரம் இல்லாதவர் என்றாலும் சாதாரண ஊழியக்காரராகிய எப்பாப்பிராவை கொண்டு ஒரு பெரிய சபையை ஸ்தாபித்தது கர்த்தருக்கு சித்தமாயிற்று. கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் தம்முடைய ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய கிருபையையும் கிரியையையும் நம்மால் ஆளுகை செய்ய முடியாது. அவர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமும் விருப்பத்தின் பிரகாரமும் கிரியை நடப்பிக்கிறார். கொலோசே பட்டணத்தில் உள்ள சபையை பவுல் ஸ்தாபிக்கவில்லை. இது எப்பாப்பிரா ஸ்தாபித்த சபை. அதற்காக பவுல் அந்த சபையாரை புறக்கணித்து விடவில்லை. அந்த சபையை பவுல் ஸ்தாபிக்காவிட்டாலும் அந்த சபையார் மீது பவுல் மிகுந்த அன்போடு இருக்கிறார். பிலிப்பியரை போலவே கொலோசையரும் பவுல் மீது அன்பாய் இருக்கிறார்கள். பவுல் பல இடங்களில் ஊழியம் செய்திருக்கிறார், சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். அங்குள்ள விசுவாசிகள் எல்லாம் பவுல் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே கொலோசையரும் பவுல் மீது பிரியமாய் இருக்கிறார்கள். கிபி 64ஆம் ஆண்டு பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியில் இருந்து எழுதினார். தீகுக்கு மூலமாக பவுல் இந்த நிருபத்தை எபேசியருக்கும் பிலேமோனுக்கும் அனுப்பினார். மையக்கருத்து: நியாயப்பிரமாணம், மார்க்க சடங்குகள், லௌகீக ஞானம், மாயமான தந்திரங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுதலை, ஜீவியத்திலும் நடத்தையிலும் இயேசு கிறிஸ்துவோடு மெய்யான பூரண ஐக்கியம். நாம் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தவர்கள். கட்டளைகள், மார்க்க சடங்குகள், பண்டிகை நாட்கள், ஓய்வு நாட்கள் ஆகியவை மரித்தவருக்கு பயனற்றவை. தேவனிடத்தில் விசுவாசம் வைப்பதன் மூலமாக நமது பரிசுத்தம் வெளிப்படுகிறது.